அடுத்த தலைமுறைக்கு தெளிவாக புரியும். அவன் மத ரீதியாகத்தான் செஞ்சான். அந்த மறைகண்ட 8 பேர் வந்து 26 பேரை சுடும்போது அவன் மத ரீதியாக தான் பார்த்தான். நீ இந்தியா, நான் பாகிஸ்தான் அப்படின்னு அவன் பார்க்கல. இவங்களும் அதே தான் பண்ணுறாங்க, நாடும் அதே தான் பண்ணுது. இவ்வளவு தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் ஆறுதலாக இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஸ்டாலின் ஐயா இன்றைக்கி ஒரு பேரணி நடத்துகிறாரு. இந்த பேரணியில் பாகிஸ்தான் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டும் வகையில் அவர் நடத்துகிறாரு. என்ன ஒரு மேடை போடுவாங்க, இவர் தான் மாநில சுயாட்சி காவலராச்சே, அதனால் இவரை பாராட்டுவாங்க. பாகிஸ்தான் போரை நிறுத்துவதற்காக இந்த பேரணியை நடத்திய ஸ்டாலின் ஐயாவுக்கு அப்படிலாம் பண்ணுவாங்க. அந்த தமாஷெல்லாம் மாலை முரசில் படிச்சுக்கலாம். இல்லைங்க, அங்கே இருக்கிறது மனநிலை பாதிக்கப்பட்டவங்க தான் அங்கே இருக்காங்க. மற்றவங்கெல்லாம் அந்த ஆர்மியிலேருந்து ஏற்கனவே வெளிநாட்டில் போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அங்கே யாரும் இல்லை. இந்த மாதிரி தீவிரவாத சிந்தனை உள்ள கொஞ்சம் மறைகண்டவர்கள் தான் இன்னும் அங்கே இருந்துக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானில் அறிவார்ந்தவர்கள் இருந்திருக்காங்க, அதில் ஒன்றும் யாருக்கும் சந்தேகம் இல்லை. இப்போ இருக்கிறதெல்லாம் மறைகண்ட கேஸாக தான் இருக்குது. ஸோ இது இந்த மாதிரியான ரிட்டாலியேஷன் பண்ணக்கூடாது. நாம் 13 நாள் வெயிட் பண்ணி ஏன் கரெக்டாக அந்த தீவிரவாத கும்பல் இருக்கக்கூடிய அந்த இடங்களை மட்டும் அடித்தோம். பிஓகேயில் ஒரு 4 இடங்களையோ 5 இடங்களையோ பாகிஸ்தானுடைய நாட்டுக்குள்ளேயே கராச்சிலையும் மற்ற இடங்கள்லையும் போய் அந்த தீவிரவாத விஷயத்தையே அழித்தோம்னா, நாம் உலகத்துக்கு சொன்னது ஐயா அவங்களுக்கு தீவிரவாதம் தான் பிரச்சனையாக இருக்குது, எனக்கும் அதுதான் பிரச்சனையாக இருக்குது, அதை மட்டும் நான் அழித்தேன், எனக்கும் பாகிஸ்தானுக்கும் வரவு செலவு இல்லை. 11 வருஷமாக அவங்களோட பேசலை, ஒரு வார்த்தை கூட பேசலை. தண்ணியை நிறுத்தினோம் அப்படின்னு சொன்னாலும் உடனே சில அறிவாளிகள் கேட்குறாங்க, அப்புறம் ஏன் திறந்து விட்ட அப்படின்னு கேட்குறாங்க. நிறுத்துவதற்கும் திறந்து விடுவதற்குமான அதிகாரம் எங்கிட்ட இருக்குன்னு நான் காட்டியிருக்கேன். அதைத்தான் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் நிறுத்தினாலும் இந்த உலகம் என்னை கேள்வி கேட்க முடியாது, நான் திறந்து விட்டாலும் என்னை இந்த உலகம் வந்து பாராட்ட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படிங்கிறத தான் அதில் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் அடுத்த 30-40 வருஷத்துக்கு தான் அந்த பாதிப்பு பாகிஸ்தானுக்கு தெரியும். உலகம் நீருக்காக போராடுகின்ற அந்த காலகட்டத்தில் தான் அவங்களுக்கு அது புரியும். அது வேறு விஷயம். ஆனால் இங்கே வந்து ஐஎன்எஸ் விக்ரண்ட், அதாவது ஆர்மியாக இருக்கட்டும் நேவியாக இருக்கட்டும், தெள்ள தெளிவாக தன்னை டேக் பண்ணி வச்சுட்ருக்காங்க. ஜஸ்ட் கமாண்டுக்கு மட்டும்தான் வெயிட் பண்ணுறாங்க. கமாண்டு கிடச்ச மறு நிமிஷம் அது என்ன நடக்குமோ அது நடக்குங்கிறத ஒழுங்காக பண்ணுறாங்க. பட் அவங்க பண்ணதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிட்டுருக்குங்கிறதுனால அவங்களால அதை பரவலாக கொண்டு வர முடியாது.